ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ் தகுதிக்கான வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம ஆல்ரெடி யூனிட் 3 வரல நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா? அதுக்கடுத்து யூனிட் 3ல இருக்கக்கூடிய திருக்குறள் அதில் ஒழுக்கமுடைமையும் மெய் உணர்தல் இருக்கக்கூடியதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பெரியாரை துணைக்கோடலும் கொடுங்கன்மையும் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும், த்ரோட் பெயினாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம் பாருங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம், அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம் பாருங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கேள்வி என்னன்னா அதுதாங்க, காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கிடக்கடும் நோய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது ஆசை சினம் அறியாமை இது இது இருந்தாலே நம்ம என்ன பண்ணிடும், நம்மளோட வந்து துன்பம் வந்து நீங்கிடும், இது நம்ம அழிச்சிட்டாலே துன்பம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இதுல அடிகோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் எது, அதாவது எதிர்ச்சொல்லிலையும் ஆங்கில எதிர்ச்சொல் எதுன்னு நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்ப முதல்ல எங்க அடிகோடிட்டு இருக்கு, வெகுளிக்கு அடிகோடிட்டு இருக்கு. எங்க அடிகோடிட்டு இருக்கோம், வெகுளி. ஸோ வெகுளினா என்னதுங்க, சினம், சினத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வெகுளி. ஓகேங்களா? அப்ப சினத்தோட எதிர்ச்சொல் தான் என்னன்னு பார்க்கணும். சினத்தோட எதிர்ச்சொல் என்னதுங்க, ஒரு காமா இருக்கிறது, ஒரு அமைதியா இருக்கிறது. ஓகேங்களா? எதிர்ச்சொல் என்னன்னு சொல்லலாம், அமைதின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப இது வந்து தமிழ்ல, ஆனா நம்ம ஆங்கில எதிர்ச்சொல்லுன்னு கேட்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஃபியூரி அப்படின்னு இருக்கு பாருங்க. ஃபியூரி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சினம், கோபம் தாங்க அர்த்தம். ஓகேங்களா? இது ஒரு புது வேர்டு. நீங்க இதே வந்து ஆங்கர் அப்படிலாம் வந்து இருக்கும், நீங்க நம்ம தெரிஞ்சுக்கிற வேர்டு. ஆனா எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க, இந்த நியூ வேர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூரி அப்படின்னா வந்து என்னன்னா சினம், கோபத்தை வந்து குறிக்கக்கூடியது. ஆனா நம்ம எதிர்ச்சொல் கேட்டுக்கிறதுனால இது ஆன்சர் வராது, ஏன்னா இது வெகுளிக்கோட மீனிங் தான். ஆனா இதே செரனிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுதான் வந்து காம், அமைதியை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர். செரனிட்டி அப்படின்றதா வந்து இதனோட ஆங்கில எதிர்வார்த்தை. அன்அவேர்னஸ் அப்படின்னா கல்வி அறிவு இல்லாத, நாலேஜ் அப்படின்னா கல்வி அறிவு உடைய, இது ரெண்டுத்துக்கு சம்மந்தம் இல்லாது. இப்போ செரனிட்டி அப்படின்றதா இதுக்கான ஆங்கில எதிர்ச்சொல். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும்பேறு என திருவள்ளுவர் கூறுவது யாது? ஸோ கிடைக்கக்கூடிய பேறுகள்லயே பெரும்பேறு இதுதான்பா அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்றதான் வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ எதை குறிப்பிடார் அப்படின்னா பெரியோரை துணைக்கோடல். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும்பேரிலே நீங்க வந்து செல்வமோ கல்வியோ மக்கள் செல்வத்தை விட ஒரு பெரியோர், வயதில் முதிர்ந்த ஒரு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பெரியோரை நீ துணையா வச்சுக்கிட்டனா அதுவே வந்து உனக்கு அரியவற்றல கிடைக்கவற்றல மிகப்பெரிய ஒரு பேரு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அப்ப பெரியோரை துணைக்கோடல். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. அரியவற்றுள் எல்லாம் டேஷ் பெரியாரை பேணி தமரா டேஷ். ஸோ 2 டேஷ் கொடுக்கப்பட்டிருக்கு. திருக்குறள் மேக்ஸிமம் இப்படிதான் வந்து கேட்கறாங்க எக்ஸாம்ல. இப்போ எங்க என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அரியவற்றுள் எல்லாம் அரிதே, அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். ஓகேங்களா? ஸோ அப்ப அரியவற்றுள் எல்லாம் அரிதேனா கிடைக்க பேர்கள்லயே மிகப்பெரிய பேரு, அரிதான பேரு பெரியாரை பேணி தமரா கொளல். ஸோ நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய பெரியாரை நம்ம என்ன பண்ணுமா, பேணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்போ அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து மூன்றாவது கேள்வி. எப்படிப்பட்ட மன்னர் பகைவர் இன்றி தானே கெடுவான் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? இங்க பாருங்க. சோ எப்படிப்பட்ட மன்னன், அவனுக்கு பகைவரே இல்லப்பா, எந்த விதமான பகைவரும் அவனுக்கு இல்ல, இருந்தாலும் அவனே கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட மன்னனை வந்து திருவள்ளுவர் வந்து தானே கெடுவார் சொல்றாரு அப்படின்னா பெரியாரை துணை கொள்ளாத. ஓகேங்களா? சோ தனக்கு தன்னோட தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பெரியோரை துணையா வச்சிருக்காத ஒரு மன்னன் என்ன பண்ணுவானா, தானே பகைவர் இன்றியும் தானே கெடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பார் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர். பெரியோரை துணை கொள்ளாத மன்னன் வந்து என்ன பண்ணுவான், தானே கெட்டுருவான் பகைவர் இல்லைனாலும். ஓகே, அடுத்து 4th கொஸ்டின். இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் டேஷ் இலானும் கெடும். ஓகேங்களா? ஸோ டேஷ் இலானும் கெடும் அங்க நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டோம். ஸோ அப்போ ஒரு இடித்து உரைக்கக்கூடிய, நம்ம தவறு செய்யறப்ப அதை இடித்துட்டே நீ தப்பு செய்யறடா நீ இடித்து உரைக்கக்கூடிய ஒரு பெரியாரை வச்சிருக்காத ஒரு மன்னன் எப்படி இருந்தே அழுவானா, பகைவர் இலானும் கெடும். ஓகேங்களா? ஸோ கெடுப்பர் இலானும் கெடும் அப்படின்னு வந்து, கெடுப்பார் அப்படின்னா பகைவரை தான் குடிக்கிறார். ஸோ அப்ப கெடுப்பார் இலானும் கெடும்னு வரணும். அப்போ டிதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 5வது கேள்வி. பல மடங்கு தீமையை தருவதாக எது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஒருத்தருக்கு வந்து பல மடங்கு தீமையை தருங்க, நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது தீமையை வந்து உருவாக்கக்கூடியதா இருக்கும், பல மடங்கு தீமையை வந்து இது உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து எதை குறிப்பிடுகிறார்? ஸோ நீங்க இதெல்லாம் 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே ஆப்டா வர போலதான் வந்து இருக்கும். அந்த திருக்குறள் நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நற்பண்பு உடையோரின் நட்பை கைவிடுதல்.
நட்பண்போடுவரோட ஒரு நட்பை நீங்க கைவிட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பல்வேறு விதமான தீமைகளை வந்து தரக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 6th கொஸ்டின் பண்ணலாம் பாருங்க. பல்லார் பகைக்கொழலின் பத்தடுத்த டேஷ் டேஷ் தொடர்கை விடல். பல்லார் பகைக்கொழலின் பத்தடுத்த தீமைத்தே என்னதுங்க, தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். இது கூட பாத்தீங்கன்னா எல்லாமே ஆப்ட் ஆகிற போல இருக்கும். ஓகேங்களா? சோ நல்லார் தொடர்கை விடல். அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர். பல்லார் பகைக்கொழலின் பத்தடுத்து, அதாவது பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பலரோடு நீ பகையை ஏற்படுத்ததை விட எது உனக்கு மோசமானது தெரியுமா? எதுனா தீமைத்தே, எது தீமையானது தெரியுமா? நல்லார் தொடர்க்கை விட, நற்பண்புடையோரோட ஒரு தொடர்க்கான நட்பு நீ கைவிடத்தான் வந்து பாத்தீங்கன்னா பல்லார் பகைக்கொழலின் பத்தெடுத்தே நல்லார் தொடர்க்கை விடல் ஏதாவது சொல்லியிருக்காரு. அது உனக்கு மிகப்பெரிய தீமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து 7வது கேள்வி. வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது என திருவள்ளுவர் கூறுவது. சோ ஒரு வேல் போன்ற ஒரு ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்யறதுக்கு ஈக்குவல் ஆனதுப்பா இது நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னனை வந்து திருவள்ளுவர் வந்து சொல்றாருங்க. சோ எதை சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. சூப்பர். அரசன் அதிகாரத்தோடு வரி விதிப்பது. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். அரசன் வந்து ஒரு நாட்டு மக்களுக்கிடையே ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி வரியை விதிச்சு அவங்க கிட்ட கட்டாயமா வாங்கக்கூடிய நிலைமை இருக்கு இல்லையா? சோ அது வந்து என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு வேலை வைத்துக் கொண்டு வழிப்பறி செய்வதற்கு வந்து சரியானது, ஈக்குவலானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு திருவள்ளுவர் வந்து சொல்றாரு. அப்ப வரி விதிப்பது தான் வந்து இந்த வழிப்பறி செய்வதை கூட கம்பேர் பண்றாரு. 8வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் டேஷ். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் டேஷ். சூப்பர். எதுங்க வரும்? இரவு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். வேலோடு நின்றான் இடுவென்ற போலும். வேலோட நீ வந்து அதிகாரத்தை வச்சுன்னு இருந்தாலும் ஆனா நீ வரி விதிச்சனா கோலோடு நின்றான் இரவு. ஓகேங்களா? சோ இரவு நேரத்துல ஒரு கோலோடு நின்று வழிப்பறி செய்யறதுக்கு ஈக்குவலானதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு பண்றாருங்க திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. எப்படிப்பட்ட மன்னன் தன் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க நேரிடும் என திருவள்ளுவர் கூறுகிறார். சோ எப்படிப்பட்ட மன்னன் வந்து தன்னோட நாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துடுவாரு, தன் நாட்டை வந்து அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துனே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே அதுல அடங்குறாப்புல தான் இருக்கும். ஆசை அடக்கலனாலும் தன் நாடு போயிடும், சினத்தை அடக்கலனாலும் தன் நாடு போயிடும், நன்மை தீமைகளை ஆராயனாலும் தன் நாடு போயிடும், எளிய மக்களோட அன்பு காட்டுறதுனால நாடு போயிடும். இது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரப்பல இருக்கும். கொஞ்சம் சில டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு, கொஞ்சம் வேகமா டைப் பண்றப்ப மிஸ் ஆயிருக்கு, அதை நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். சூப்பர். இதுக்கான ஆன்சர் நான் பாத்தீங்கன்னா நன்மை தீமைகளை ஆராயாத மன்னன். ரொம்ப முக்கியம். நன்மை தீமைகளை தினமும் ஆராயாத மன்னன். எந்த ஒரு யாரும் அரசனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசியல் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, இந்த திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தினந்தோறும் நடக்கக்கூடிய அந்த நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதற்கேற்றா போல யார் வந்து ஆட்சி செய்யறாங்களோ அவங்கதான் வந்து தக்க வைக்கப்படுவாங்க. மீதி பேரோட நாடை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன பண்ணுவாங்க, இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. நன்மை தீமைகளை தினமும் ஆராயாத மன்னன். அடுத்து 10வது கேள்வி. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன். சூப்பரா சொல்லியிருக்காரு பாருங்க. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் டேஷ் டேஷ் கெடும். சோ 2 டேஷ் கெடும். இதுல என்ன வரும் பாருங்க. சூப்பர். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். எப்படி அவன் நாள்தோறும் வந்து நாள்தோறும் வந்து அவன் வந்து அலசி ஆராய்ஞ்சு அவன் இது பண்ணாம இருக்கானோ அதே போல நாள்தோறும் அவனோட நாடு என்ன ஆகிட்டே இருக்குமா, கொஞ்சம் கொஞ்சமா கெட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் அவனுடைய நாடு வந்து கெடும். நாள்தோறும் நாடு கெடும் அப்படின்றதான் அப்ப சீதா அதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின்ஸை வேகமா ரிவிஷன் பண்ற பாருங்க. கிடைத்தவர்களே பெரிய பேரா எதை சொல்றாரு, பெரியோரை துணை கோடல் தான் சொல்றாரு. அரியவற்றுள் எல்லாம் அறிது பெரியாரை பேணி தமரா கோடல் அப்படின்னு வரணும். அப்ப சீதா ஆன்சர். எப்படிப்பட்ட மன்னவன் பகையரின்றி தானே கொடுவானா, ஒரு பெரியாரை வந்து அதாவது குற்றங்களை இடித்து உரைக்கின்ற பெரியாரை துணை கொள்ளாத மன்னன் தானே கட்டுருவான் அப்படின்றாரு. இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னர் கெடுப்பார் இல்லானும் கெடும். பல மடங்கு தீமையை தருவதாக எது திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா நற்பண்பு உடையவரோட நட்பை கைவரத்தான் வந்து தீமையை தரத்தான் சொல்லியிருப்பாரு. பல்லார் பகைக்கொழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். நீ 10 பேர்கிட்ட பகையை உருவாக்குறதோட ஒரு நற்பண்புள்ளவனோட நட்பை நீ கைவருத்து பல்வேறு தீமையை தரும்னு சொல்லியிருப்பாரு. வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வது எதற்கு ஈடாகதான், அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி வரி விதிக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஈடானதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஓகேங்களா? ஒருத்தன் வேலோடு நின்று ஆட்சி செஞ்சாலும் அவன் வந்து வரி விதிக்கிறது
அரசு அதாவது ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்யறதுக்கு நிகரானதுன்னு சொல்லியிருப்பாரு. எப்படிப்பட்ட மன்னன் தன் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க நேரிடும் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, தினமும் நன்மை தீமைகளை ஆராயாது முடிவெடுக்கக்கூடிய மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாட்டை முழுசா இழந்துருவான்னு சொல்லியிருப்பாரு. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். ஓகேங்களா, ஒவ்வொரு நாளும் நன்மை தன்மையை ஆராய்ந்து அந்த ஆட்சி செய்யாதனோட நாடு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, சரிங்க. இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின்ஸ் பாருங்க. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு, இதில் பயின்று வரும் அணி எது? ஸோ இந்த குரட்பால எந்த அணி பயின்று வருது அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, சொல்ல போறீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நாளைக்கு போடக்கூடிய வீடியோல இதுக்கான எக்ஸ்பிளேஷனோட நான் அடுத்த கொஸ்டின்ஸ் கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ கைஸ்.